பறக்கும் பட்டத்தை அத்துவிட்டால் சூரி பதுங்கி பதுங்கி பரிசளிப்பு விழாவில் பார்த்தால் நிவேதா பெத்ராஜ் முரட்டுக்காலை பாட்டு போட்டு புல்டோசர்ல வந்து இறங்கினா உதயநிதி ஸ்டாலின் இப்படி பல ரகமான இன்ட்ரோசிங்களை உடையதுதான் பொதுவாக என் மனசு தங்கம். அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோடனே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சட்டை கலாய்க்கும் ஹீரோ ஃப்ரெண்டு வேலைக்கு போகாத ஹீரோ விக்கல் நிறுத்துறதுக்கு அதிர்ச்சி தரும் தகவல் டெக்னிக் சூழ்ச்சி நிறைந்த வில்லன் அவர் பொண்ணு மேல ஹீரோக்கு ஒரு காதல் இப்படி காலாகாலமா பல படங்கள்ல நாம பார்த்த பொதுவான விஷயங்களின் கலவைதான் பொதுவாக என் மனசு தங்கம். ஆனா இந்த படத்துல ஒரு புதுமை இருக்கு. சும்மா சுத்துற ஹீரோக்கு டாக்டர் பொண்ணா வந்து மாட்டாம ஒரு 3-4 தடவை 12th எழுதி ஃபெயில் ஆன பொண்ணா வச்சிருக்காங்க ஹீரோயினை. உதயநிதி ஸ்டாலினை இந்த படத்துல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராக்ரஸ் தெரியுது. ஹியூமரா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஸ்பான்டனிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காரு. குட் இம்ப்ரூவ்மெண்ட். கிராமத்துல ஒரு படம்னா ஹீரோ அங்க இருக்காருன்னா பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னா அது சூரி தான் அப்படின்றது மேண்டேட்டரியா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கோலிவுட்ல. ஸோ சூரி இந்த படத்துல பல இடங்கள்ல ஒன் வேர்ட்லயே ஸ்கோர் பண்றாருங்க. ஆனா என்ன ஒண்ணு, லிப்ப லிப் அப்படின்னு சொல்றது, ஸ்பைய ஸ்பை, இஸ்பையா இஸ்பை இப்படின்னு சொல்றது, அப்புறம் இந்த படத்தை கூட ப்ராமிஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி இங்கிலீஷை தப்பா பேசி காமெடி பண்றது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டிவா இருக்கு. ஊர் பெரிய மனுஷனான ஊத்துக்காட்டான் கேரக்டர்ல பார்த்திபன் அவர்களை நடிக்க வைத்தது ரொம்ப நல்ல முடிவு. ஏன்னா அந்த கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்குறதுக்கு ஸ்கோப் இருக்கா, பெருசா இல்லை. ஆனாலும் பார்த்திபன் அவர்களுடைய ஸ்பான்டனிட்டியும் அந்த விட்டி டச் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த கேரக்டரை அப்படியே அப்லிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. குட் வேர்ட் பிளே அட் லாட் ஆஃப் பிளேசஸ். நெக்ஸ்ட் டீடைலான இண்டெப்த் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு படம் அப்படி வந்துட்டு போகும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படங்க. அந்த படம் வந்து ஹிட் ஆனாச்சு. போஸ்டர்லேருந்து கேரக்டர்ஸ் எழுதுற வரைக்கும் பல படங்களில் அந்த படத்தின் சாயல் தெரிகிறது, இந்த படத்திலையும் தெரிகிறது. அப்படியே அவங்களோட ஊருக்குள்ள ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பல சேட்டைகள் பண்றாங்க இல்லையா, அந்த சேட்டைகள்லாம் ஒரு லெவலுக்கு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப லெங்க்தா போகும்போது அது ஓரளவுக்கு என்ஜாய் பண்ற லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துலலாம் முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சிடறாங்க, சென்டிமெண்ட், எமோஷன். இதுல பிரச்சனை எங்கேருந்து வருது, ஹியூமரோ கவுண்டரோ அந்த மொமெண்ட்ல ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. நல்ல ஒரு கவுண்டரா டக்குன்னு சிரிச்சிருவோம். ஆனா சென்டிமெண்ட்டும் எமோஷன்ஸும் அப்படி இல்லை. அதுக்கு நல்ல ஒரு பேக் போன் வரும், பேஸ்மெண்ட் வேணும். அந்த பேஸ்மெண்ட்டை, அந்த அடித்தளத்தை அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதுக்கான டைமே கொடுக்காம ஹியூமரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கடைசியா டக்குன்னு ஒரு எமோஷனையோ டக்குன்னு ஒரு சென்டிமெண்டல் டச்சையோ கொடுத்தா நமக்கு டச் ஆக மாட்டேங்குதுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, அதை நான் ரொம்ப சீரியஸா சொல்ல ஆசைப்படுறேன். சல்மான் கானை காட்டிலும் அதிகமாக பேர் பாடி சீக்வன்ஸை நடித்துக் கொண்டிருக்கும் மொட்ட ராஜேந்திரன் அவர்கள். இந்த படத்துல பேர் பாடி சீக்வன்ஸ் இல்லைன்னு வச்சுப்போமே, இருந்தாலும் இப்பவும் சூப்பர் பாஸ் சொன்னா கொஞ்சம் பேர் கை தட்டுறாங்க. கரெக்ட் தான். இருந்தாலும் அந்த ஒரு சீனுக்காக அவர் வந்தா கொஞ்சம் பேர் கை தட்டுறாங்கன்றதுக்காக மட்டும் அவர் பர்ஃபார்ம் பண்ற ஸ்கோப்பே இல்லாத சீனெல்லாம் கூட அவர் நடிக்க வைக்கிறீங்களே, ஒரு மேண்டேட்டரி எலிமெண்ட் ஆகிட்டாங்களேன்றது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. என்னப்பா டச்ன்ற கனெக்ட்ன்ற, 2 பேர் ஜாலியா பேசுறாங்களா, அடுக்கு மொழியில கவுண்டர் கொடுத்துக்கிறாங்களா, பார்த்தோமா சிரிச்சோமா வந்தோமா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கு போற மைண்ட் செட்ல நீங்க போறீங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் ஸ்டாண்டப் காமெடி ஷோன்னு சொல்றேன்னா, ஒரு 7 ஜோக் அடிக்கிறாங்கன்னா அதில் 4 நல்லா ஒர்க் அவுட் ஆகும், மிச்சம் 3 ஒர்க் அவுட் ஆகலனா கூட இந்த 4ல் வந்த எக்ஸ்ட்ரா சிரிப்பெல்லாம் பிரித்து போட்டு மேனேஜ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அந்த மைண்ட் செட்டில் உள்ள போனீங்கன்னா பொதுவாக என் மனசு தங்கம் படத்தை நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக www.behind.com போயிட்டு பப்ளிக் ரிவ்யூ போர்டு, அதில் உங்களோட ரேட்டிங்ஸை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. நம்மளோட கூட்டத்தில் ஒருத்தன் ரிவ்யூவில் அந்த படத்தில், அதாவது கூட்டத்தில் ஒருத்தன் படத்தில் பேரண்ட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கை காண்பித்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை பார்த்து அழகாக குழந்தைங்களுக்கு கன்வே பண்ணலாம் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தர்மராஜ் சம்பத்குமார் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில். என்ன தெரியுமா, சினிமா படம் பார்த்து தான் குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு பேரண்ட்ஸோட மாரல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. தர்மராஜ் சம்பத்குமார், சினிமாவாக இருந்தாலும் சீரியலாக இருந்தாலும் நல்ல விஷயம் தானே, எங்கே இருந்தால் என்ன, வாங்கி ஜோப்பில் போட்டு குழந்தைங்களை சொல்லுவோம். அண்ட் ஸ்ரீஜித் மாதேவன் உங்களுக்கு தாடி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மிஸ்டர் ஸ்ரீஜித், இந்த கமெண்ட் மட்டும் எங்கள் அப்பா பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களையும் கேள்வி கேட்பார், என்னை செம்மையாக பிடிச்சி திட்டுவார். ஏங்க தேவையெல்லாம் வீட்டில் திட்டுவாங்க வைக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இந்த தாடி கொஞ்ச நாள் தான் இருக்கும், எடுத்துருவேன்.